வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 63 நாயன்மார்களுள் அடுத்தவரான அமரர் நீதி நாயனார் பற்றி காண்போம். அமரர் நீதி நாயனார் கும்பகோணத்தின் ஒரு பகுதியாக தாராசுரம் அருகில் உள்ள பழையாறை என்ற ஊரில் பிறந்தவர் அமரர் நீதி ஆர். வணிகர் குலத்தில் அவதரித்தவர். வணிகம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தார். அவர் சித்தத்தில் கொண்டிருந்த கொள்கைகள் 2. 1. சிவன் சிந்தனையை சித்தத்தில் பதிய வழிபடுவது. மற்றது சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து கீழுடை மற்றும் கோவணம் விரும்பியதை அளித்து வணங்கி மகிழ்வது. பக்கத்தில் உள்ள நல்லூர் கோவிலில் விழாவிற்கு குடும்பத்துடன் சென்று மடம் அமைத்து அன்பர்களுக்கு அமுது படைத்து அளித்து வந்தார். அப்படி கோவணம் சீருடையும் அன்பர்களுக்கு தந்து தொண்டு செய்து வரும் அந்த நீதியாருக்கு கோவணத்தின் பெருமை காட்டி அருள் கொடுக்க எம்பெருமான் மறையவர் குலத்து பிரம்மச்சாரி வேடம் தாங்கி வந்தார். அவரை மனதிலும் மிக மலர்ந்து வரவேற்றார் அமர் நீதியார். ஐயா, நான் தெய்வத்தன்மை மிகுந்த காவிரியில் நீராடி வருகின்றேன். மழை வரும் தண்டலே உள்ள இந்த உலர்ந்த கோவணம் ஒன்றினை உம்மிடம் கொடுக்கின்றேன். கோவணம் என அலட்சியமாக இருக்க வேண்டாம். நான் குளித்து வரும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்ட அமர் நீதியாரும் ஒப்புக்கொண்டார். இறைவன் திருவிளையாடல்களை நாம் சொல்ல இயலாது. கண்டு மகிழ்வோம். அமரர் நீதியார் அடியவர் முக்கியத்துவம் கொடுக்க கோவணத்தை மற்றவர்களிடையே வைக்காமல் தனியாக பத்திரமாக வைத்தார். இறைவன் கோவணத்தை போக்கிவிட்டு மழையும் பொழிய வைத்தார். அடியவர் மலையில் நனைந்து வந்து என் கோவணம் நீரில் மூழ்கியதாலும் தண்டில் இருந்த கோவணம் மழையாலும் நனைந்து விட்டது. நான் கொடுத்த கோவணத்தை தாருங்கள் என்று கேட்டார். அமர் நீதியார் உள்ளே சென்று பார்த்தபோது வைத்த இடத்தில் அந்த கோவணம் இல்லை. பதறிவிட்டார். பரிதவித்து போனார். இந்த அதிசயம் என் வாழ்நாளில் கண்டதில்லை. தங்களுக்கு வேறு ஒரு கோவணம் புதிதாக தருகிறேன் என்று இறைவனிடமே கூறுகிறார். அமரர் நீதியாரே, உமது செயல் நன்றாக இருக்கின்றது. நல்ல கோவணம் தருகிறேன் என்று பல நாளும் பலரை சொல்ல வைத்தது என்னுடையதை வைத்து கொள்ள நாடகமா? பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடையதுதான் வேண்டும் என்றார். அமர் நீதியார், அடியவரே, அதற்கு பதிலாக பொன்னும் மணியும் தருகிறேன் என்றார். மறுத்த கோவணமே வேண்டும் என்று அடியவர். என்னிடம் காணாமல் மறைந்த கோவணத்தை கேட்டார். எப்படி அதற்கு மாற்று என்று சொல்லுங்கள் என்றார் அமர் நீதியார். நான் உடுத்தியிருக்கின்ற கோவணம் தவிர, உம்மிடத்திலே கொடுத்தது நீர் தொலைத்த கோவணம் தவிர, அதற்கு நிகரான தண்டிலே உள்ள இந்த கோவணத்திற்கு சமமான கோவணம் வேண்டும் என்றார். அதற்கு சம்மதித்த அமர் நீதியார் தன்னிடமிருந்த எல்லா கோவணத்தையும் வைத்தும் தராசு சமநிலையை அடையவில்லை. அதிசயப்பட்ட நீதியார் தன்னிடமிருந்த பொன் பொருள் அனைத்தையும் வைத்தார். அப்போதும் தராசு சமநிலைக்கு வரவில்லை. இறையன் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. வேறு வழி தெரியாமல் அமர் நீதியார் அந்த தராசை மனைவி மகனிடம் வலம் வந்து, நாங்கள் அடியவர்களுக்கு செய்த அன்பில் இறைவனுடைய திருநீற்று மெய்யடியில் தவறு செய்யவில்லை என்றால் தராசே, நீ நேர் நிற்க என்று சொல்லி நல்லூர் இறைவனை வணங்கி 5 எழுத்து மந்திரமான நமசிவாய என்ற மந்திரத்தை ஓதி தராசில் ஏறி நின்றார். கவனித்து பார்க்க வேண்டும். பொன் பொருள் மணிகள் அனைத்தையும் கொட்டியும் அந்த தராசு நேர்நிலையில் வரவில்லை. தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் வலம் வருகிறார். உண்மையான அன்போடு பக்தியோடு இறைவனுடைய மந்திரத்தை ஜபிக்கிறார். அப்பொழுது தராசு நூலை நேர் நின்றது. இறைவன் உமையம்மையோடு காட்சி தந்து தம்முன் எப்போதும் தொழுதிருக்கக்கூடிய இன்பப் பேற்றினை நல்கினார் அமரர் நீதியாருக்கு. அமரர் நீதியார் பொன் பொருள் என எத்தனை கொடுத்தாலும் ஒற்றை கோவணத்தை கொண்டு இறைவன் காட்சி தருகிறார் என்றால்
உண்மையான அன்புடைய பக்தியுடைய பக்தர்களை இறைவன் சோதிப்பார். இறுதியில் காட்சி தந்து தன்னுள் ஐக்கியமாப்பார் என்பது அமரர் நீதியாரின் அடியவரின் செயலிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. நன்றி.